Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காய் பக்கோடா. அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வெண்டைக்காய் வந்து நீங்கள் பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னன்னா நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா நாலாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நீட்ட வாக்கில். கட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா ஜஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம அதாவது என்னன்னா ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். இது வந்து என்னன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை நம்ம 4ஆக போட்டுக்கலாம், அதாவது நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து என்னன்னா சின்ன குழந்தைகளுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி கட் பண்ணிக்க, ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிரிச்சும் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்னா தேவையான பொருட்கள்: வெண்டைக்காயை நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணிட்டோம். கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன். இது கூட அரிசி மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப விட வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே தெளித்த மாதிரி இருந்தாலே போதும். இதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணலாம். காய் அதாவது வெண்டைக்காயை நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமோ இல்லை, ஆனால் இது வந்து என்னென்னா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆறுச்சுன்னா கொஞ்சம் வதக்குன்னு ஆகிடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷும் கூட, ஹெல்த்தியும் கூட. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி. வெண்டைக்காய் பக்கோடா எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். விளக்கம்: தம்முடைய வலிமையை இன்ன அளவு என்று அறியாமல் மனவெழுச்சியினால் தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர்.